சொன்ன விஷயம் செய்யாம சொந்தமா ஏதாவது யோசிச்சுட்டா கோவப்படுவாங்க. சொன்னது செஞ்சா போதும். போய் சொன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. மிகப்பெரிய ஃபுடி. நீங்க எங்க எது நல்லா இருக்கும்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணால என்ன நல்லா இருக்கும், அகர்வால் பவன்ல என்ன நல்லா இருக்கும், தாஜ் ஹோட்டல் ரசம் என்ன பிடிக்கும், லீ மெரிடியன்ல ஆப்பிள் பை என்ன பிடிக்கும். ஆப்பிள் பை. சாம்பார் சாதம்னா உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் சாப்பாடு அது உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளும் ரொம்ப பிடிக்கும். காஃபி எத்தனை வாட்டி கொடுத்தாலும் குடிப்பாங்க. அவங்க சாப்பிட்ட மாதிரி ருசியான சாப்பாடும் நம்ம சாப்பிட முடியாது. பேப்பர்ல எழுதி கொடுத்துடுவாங்க, எனக்கு இன்னைக்கு இது வேணும்னு காலையிலேயே எழுதி கொடுத்துருவாங்க. பெண்கள் பாதுகாப்பு அம்மாக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெண்களை தேவையில்லாம விருப்பம் இல்லாம யார் தொட்டாலும், பெண்களை பாதிச்சாலும் புண்படுத்தினாலும் அம்மாக்கு பிடிக்காது. பெண் கமாண்டோ பட கொண்டு வந்தது அம்மா. நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அந்த கோட்ஸ் கொண்டு வந்தது அம்மா. பெண் குழந்தைங்க பாதுகாப்பு திட்டம்னு தொட்டில் குழந்தை 2006 அன்பார்ச்சுனேட்டா தோத்துட்டோம். நாங்கள் பிரச்சாரம் பண்ண முதல் எலெக்ஷனில் தோத்ததுக்கு அப்புறம் அம்மாவை போயஸ் கார்டனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன ஐடியா இப்போ ஃபியூச்சர் பிளான் நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். நோ இல்லை, நான் எனக்கு நல்ல ஆளுங்க இருக்காங்க, நல்ல டீம் இருக்காங்க. நோ, புதுசு. நான் என்ன அவ்வளோ பழக்கம் இல்லை, ஆனால் நான் படம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வெளியில போக சொன்னாங்க. அவ்வளோ அக்கறையா அங்கே சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் படம் எடுக்கல. யார் பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. உனக்கு நான் இருக்கேன். அந்த வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன். இன்னைக்கும் அவங்களுக்காக தான் இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, மத்தவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதோ எங்க அக்கா வாங்கின நேஷனல் அவார்ட் சர்டிபிகேட் ஒரு க்ளோஸ் அப் எடுங்க. அந்த அவார்ட் ரிசீவ் பண்ணும்போது இருக்கிற போட்டோஸ். இது நான் ஆங்கரா அவ ஆங்கரா எனக்கே தெரியல. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஆனா இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. சரி, அதை விட நீ வாங்கினதுலயே அவார்டு பிடிச்ச அவார்டு எது? நான் ஆக்சுவலா பெரிய அவார்ட்ஸ் வாங்கல, சின்ன அவார்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அவார்டுனாலே அவார்டு தாண்டி, சின்ன அவார்டு பெரிய 200 அவார்ட் வாங்கியிருக்கேன்னா எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்லை. 200 அவார்டு வாங்கியிருக்கேன். ஓ, ஏதோ டான்சிங் ஆர் ஆக்ட்ரஸ். அது அப்பெல்லாம் நிறைய பிஸி, நிறைய ஷோஸ் பண்ணுவோம். நம்ம ஷோஸ் பண்ணும்போது ஒரு அவார்ட் கையில கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஷோஸ் வந்து நம்ம நினைப்பாங்க எல்லாரும் ஷோ பண்றோம்னு, ஆனா நிறைய எத்தனை ஷோ நம்ம பண்ணிருக்கோம்னு தெரியும். ஆமா, நிறைய பேர் வந்து நம்ம எல்லாம் பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக ஷோ பண்றோம்னு நினைப்பாங்க. கலா மாஸ்டர் வந்து ஷோஸ் நடத்தி சம்பாதிச்சாங்கன்னு நினைப்பாங்க. பட் கலா மாஸ்டர் நிறைய ஷோஸ் வந்து சோஷியல் சர்வீஸ்க்காக பண்ணிருக்காங்க. ஆமா, ஒண்ணு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, நம்ம லண்டன்ல 3 ஷோ பண்ணோம். 3 ஷோஸ். ராஜீவ் குமார் சார் ஷோ டைரக்டர். அது எய்ட்ஸ்க்காக பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் மினிமம் சம்பளம் வாங்கிக்கிட்டு 3 நாள் ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகி நம்ம பெர்ஃபார்ம். எனக்கு ஞாபகம் இல்லடி, உனக்கு? எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நல்லா அது மாதிரி கார்கில் பண்ணுமே, கார்கில் ஷோ எங்க நேரு இண்டோர் ஸ்டேடியம். நான் பண்ண ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்கா. அதான் நினைக்கிறேன். பட் தினகரன் அவார்ட் ஷோல தான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கி உங்களுக்கு அபிஷியலா பண்ண ஷோ. வாங்க, எனக்காக ஸ்பெஷலா எல்லாமே. இது எல்லாமே மாறி இருக்கு. நான் இன்டர்வியூ எடுக்கிறேன்னா அவ இன்டர்வியூ எடுக்கிறாளா ஒண்ணுமே புரியல.